Hi friends, welcome to Master Technology. நான் உங்கள் பார்த்த சர்தி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக எல்லாருக்குமே ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் வீடியோ எடுத்தாலே 300 MBக்கு மேலே ஸ்டோரேஜ் பிடிக்கும். இந்த ஸ்டோரேஜை எப்படி குறைக்கலாம் அதை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பேர் தான் vidcompact. அந்த ஆப்பில் போய் எப்படி குறைக்கலாம்ன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே vidcompact சர்ச் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வரும், ஃபஸ்ட்டு ஃப்ரீ வீடியோ கன்வெர்ட்டர்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு ஓப்பன் காமிக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால்னு காமிக்கும். இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரிம் அண்ட் கம்ப்ரஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ குறைக்கணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். மேலே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 100 வரையும் வந்தோடனே உங்களுக்கு எம்பி குறைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 100 வந்தோடனே எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கும். 16 MB இருந்ததை 4 MBக்கு குறைச்சிருச்சு. நீங்கள் 300 MB இதை கொடுத்துருந்தீங்கன்னா 16 MBக்கு குறைச்சிருக்குங்க. நான் வந்து ஏற்கனவே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், அதனால தான் கம்மியாக குறைச்சிருக்கேன் 4 MBக்கு. ஓகே, இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் புதிய வீடியோக்களை பெற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.